வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளை கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆரஞ்சு, பர்பிள், வெள்ளை என கலர் கலராக இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளை கிழங்குல நார் சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. இந்த சர்க்கரை வெள்ளை கிழங்கு நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் நோய்களை வராமல் தடுக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனை சர்க்கரை வெள்ளை கிழங்கு கொடுக்கும். ஸோ சர்க்கரை வெள்ளை கிழங்குல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு, என்னென்ன மருத்துவமைகளை சர்க்கரை வெள்ளை கிழங்கு நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை பளிச்சுன்னு தெரிவதற்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளை கிழங்குல பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த சர்க்கரை வெள்ளை கிழங்குல காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்துக்கு காரணம். ஸோ இந்த பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடல்ல விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படும். ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குகளை நம்ம சாப்பிடும்போது இது நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுத்து, மேலும் நமக்கு பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளை கிழங்களும் பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளை கிழங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். நலமோடு நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்ளலாம். மூளையினுடைய செயல்திறனை சர்க்கரை வெள்ளை கிழங்கு அதிகரிக்கும். இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை வெள்ளை கிழங்கு நமக்கு பாதுகாக்குது. இதனால ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கும் சர்க்கரை வெள்ளை கிழங்கு உதவிகரமாக இருக்கின்றது ஆய்வுகள் குறிப்பிடுறாங்க. பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறைவதாக நிபுணர்கள் மருத்துவ ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துறாங்க. ஸோ அதனால மூளை செல்களினுடைய அதிர்வுகளை சிறப்பாக தூண்டி எதையுமே மறந்துடாம ஆரோக்கியமான முறையில் கற்றுக்கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு ஹெல்ப் பண்ணும். மூளை சுறுசுறுப்பாக சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் குணப்படுத்தப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு இருக்காது. குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குடல் இயக்கம் மேம்படுவதற்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துகிறதுக்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளை கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார் சத்துக்களும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்துக்கள் நம்மளுடைய குடல் பகுதிகளில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கரையாத நார் சத்துக்களும் நம்மளுடைய பாக்டீரியாக்களுடன் நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி நம்முடைய குடல் பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ சர்க்கரை வெள்ளை கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் IBS போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்தும் பாதுகாக்கும் சர்க்கரை வெள்ளை கிழங்கு. ஒரு நாளில் 20-33 கிராம் நார் சத்து எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோயே வரக்கூடிய அந்த அபாயத்தை குறைக்கும். இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளினுடைய அபாயத்தை குறைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நார் சத்து சர்க்கரை வெள்ளை கிழங்குல இருக்கு. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குடல் இயக்கம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளை கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளை கிழங்குல காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுது. குறிப்பாக சர்க்கரை வெள்ளை கிழங்கு, அதாவது பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை, குடல், வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடைவதை மந்தப்படுத்துறதாக அமெரிக்க நிபுணர்கள் ஆய்வுகளின் மூலமாக குறிப்பிடுறாங்க. ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து விடுபட்டு புற்றுநோய் செல் பரவல் வராமல் தடுக்கிறதுக்கு, புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளை கிழங்கு ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சர்க்கரை வெள்ளை கிழங்கு. சர்க்கரை வெள்ளை கிழங்குல ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளை கிழங்குல பீட்டா கரோட்டின் இருக்கு. உடலுக்கு விட்டமின் ஏ சத்தை இது கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறதுக்கு, அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு இந்த சர்க்கரை வெள்ளை கிழங்கு ஹெல்ப் பண்ணும். இதனால குடல் ஆரோக்கியமும் நமக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய
எந்த விதமான நோயுமே நம்மளுக்கு வந்து அட்டாக் ஆகாது. சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களான காய்ச்சல், இருமல், சளி, ஜுரம் போன்ற பிரச்சனைகளுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். தலைவலி போன்ற பிரச்சனைகளுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கான ஆற்றலை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கிடைக்கக்கூடிய அந்த சீசனில் வாரத்தில் ஒரு தடவையாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உணவுகளை சேர்த்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய கார்ப்ஸு, புரதம், கொழுப்பு, நார் சத்து, கலோரி, விட்டமின் சத்துக்கள், மேங்கனீஸ், காப்பர், பொட்டாசியம், ஃபேண்டோதனிக் அமிலம், நியாசின் இது எல்லாமே உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமோடு உங்களை பார்த்துக்கொள்ளும். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.